அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என்ன நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? அப்படி நன்றி சொல்கிறோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள். இன்பம் மட்டும் இருந்தால் அது வாழ்க்கையாகாது. துன்பம் மட்டும் இருந்தாலும் அதுவும் வாழ்க்கையாகாது. இன்பமும் துன்பமும் கலந்து வரும்போதுதான் வாழ்க்கை. சில பேருக்கு எப்பொழுதுமே துன்பமாகவே இருக்கும். அது இறை சித்தமா, என்ன திட்டம் என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாதவாறு இருக்கும் இல்லையா? நாம் இறைவனை சார்ந்து இருந்தோம் என்றால் நமக்கு அவர் அதை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது நாம் இந்த சித்தத்தின்படி தான் வாழ வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1-3 முடிய. ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடினும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது. நற்பண்பின் நினைவு என்றும் அழியாது. அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும். அந்நினைவு பசுமையாய் இருக்கும்போது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர். அது நீங்கியதும் அதற்காக இயங்குவர். மாசற்ற பரிசு அவர்களுக்காக நற்பண்பு போராடி வெற்றுவாகி சூடி காலமெல்லாம் பீண்டு நடை போடுகிறது. இறைப்பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை. மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிபரம்பு ஆழமாய் வேறுன்றுவதில்லை, உறுதியாய் நிற்பதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒருவர் மகப்பேறு இல்லாவிடனும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது. குழந்தைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதை அவங்க பெருசாக எடுக்காமல் அவங்க செய்கின்ற நல்ல காரியங்கள் அனைத்துமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவே தான் சாலமோன் ஞான நூலில் இருக்குது. அதை நம்ம வாஸ்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெளிவாக விளங்கும். அவங்க நம்மளை விட்டு பிரியும் போது பெருந்துயரமாக இருக்கும் நமக்கு இல்லையா? ஏனென்றால் நீதிமான்கள் பிரியும் போது பெருந்துயர் இருக்கும் என்று சொன்னது போல் அவர்கள், அதாவது நற்பண்பின் நினைவு என்றும் அழியாது. அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும். ஏனென்றால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாராலையுமே கண்டுணரப்படும். அது கடவுளாலும் கண்டுணரப்படும், மனிதராலும் உணரப்படும். அவர்கள் இல்லை என்றால் நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும். ஏனென்றால் நினைவு பசுமையாக இருக்கும்போது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர். அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்குது. அது நமக்கு என்ன செய்யுது? ஒரு மாசற்ற பரிசாக இருக்கிறது. பிள்ளை இல்லையே என்று ஏக்கத்தை விட பிறருக்கு நற்பயிற்சி கொடுத்து அவர்களை நல்ல வழியில் கொண்டு போகிறது பல குழந்தைகளை பெற்றவர்களுக்கு சமமாக இருக்கிறது. இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை. மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிமரபு ஆழமாய் வேறு ஒன்றுவதும் இல்லை, உறுதியாய் நிற்பதும் இல்லை. அப்போ நம்ம எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் இறை பற்றில்லாமல் குழந்தைகள் பெற்றிருந்தாலும் அவர்களை நல்ல வகையில் நாம் வளர்க்காமல் இருந்தாலும் அது உறுதியாக இருப்பதில்லை என்று மக்களை நான் சொல்லவே இல்லை, இறைவார்த்தை சொல்லுது. அந்த இறைவார்த்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது அதனுடைய ஆழம் என்ன என்று உங்களுக்கு புரியும். அதில் உள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது என்று புரியும். அப்போது இறைப்பற்று இருப்பவர்களின் பிள்ளைகளை விட இறைப்பற்று இல்லாதவர்கள் பிள்ளைகள் நிலைத்து நிற்பதில்லை என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுது. அப்போ நாம் இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேலாவது இறைப்பற்றுள்ளது போல் இறைவனை நம்பிக்கையோடு இறை பயத்தோடு நம்ம பிள்ளைகளை அதில் நற்பயிற்சி பழிக்க வைப்போமா? அப்படி நற்பயிற்சியில் நடக்க வைக்கும்போது எல்லாம் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவை தான் நாம் கொண்டாட வேண்டும், குறையை அல்ல. நம்ம குறையை நம்மிடமிருந்து எடுத்து வீச வேண்டும். எனக்கு அவர் என்ன செய்தார்? நீ அவருக்கு என்ன செய்தாய்? நீ அவருக்கு உடன்பட்டாயா? அவர் கட்டளைகளுக்கு கடைபிடித்தாயா? அவர் சொல் கேட்டு நீ நடந்தாயா? அவருக்கு நீ கீழ்ப்படிந்தாயா? உன்னை படைத்தவர் அவர் அல்லவா? பார்த்து பார்த்து படைத்தார் உன்னை. நீ அவருக்கு பார்த்து பார்த்து என்ன செய்தாய்? ஒன்றுமே செய்யவில்லை. அவருக்கு வெறுப்பை தான் கொடுத்தாய். அப்போ இறை பற்றிலாம் நாம் அப்படி இருக்கும்போது நாம் இருப்பதில் என்ன பலன்? இல்லை, எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் மலடின்னு ஒரு சொல்லு, நற்பயிற்சி உள்ளவர்களுக்கு ஒரு சொல்லு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் எல்லாரும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க போகிற அம்மா அம்மான்னு அவங்கள கொண்டாடுவாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை குழந்தை நாம் இறைப்பற்றில்லாதவர்களாக இருந்தால் யாரையும் குற்றப்படுத்தலை, இறைவார்த்தையின்படி சொல்கிறோம். இறைப்பற்றில்லாமல் நாம் எத்தனை பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் அது ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை. எந்த வாழ்க்கை வேண்டும்? நிறைவுள்ள வாழ்க்கை வேண்டுமா? நிறைவில்லாத வாழ்க்கை வேண்டுமா? கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்தே இருக்க வேண்டும் என்பதற்காக, இறைபற்றுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வரத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த வரத்தை நீர் தர வேண்டும் எங்களுக்கு. ஆம், நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்களை
பிள்ளையை தந்தை கண்டிப்பது போல் நீர் எங்களை நாங்கள் சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் எங்களை உடனுக்குடன் கண்டித்து திருத்தி நாங்கள் செய்த குற்றங்களை நாங்கள் உணரும்படி எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி அந்த வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வல்லமை நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் உம்மோடு இணைந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வரந்தோரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.